சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. எங்க பார்த்தாலும் ஒரே என்க்ரோச்மெண்ட் நியூஸாவே வருது. இவன் இடத்த அவன் என்க்ரோச் பண்ணிட்டான், அவன் இடத்த இவன் என்க்ரோச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரே இதே நியூஸாவே இன்னைக்கு இருக்குது. ஒன்னில இருந்து இன்னைக்கு நியூஸே வந்துட்டு அதிகமா என்க்ரோச்மெண்ட் பத்தி தான் வந்துட்டு இருக்குது. முதல்ல இந்த என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்புனா என்ன, அதை பத்தி கொஞ்சம் டீடைல் பண்ணுங்களேன். உங்களுக்கு உரிமையே இல்லாத ஒரு இடத்துல இல்ல ஒரு பில்டிங்ல நீங்க அங்க குடியிருக்கிறதோ இல்ல அந்த இடத்த உபயோகப்படுத்துறதோ அந்த ஓனரோட நாலேஜே இல்லாம நீங்க ஆக்கிரமிப்பு செய்யறது, இத லேண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கவர்மெண்ட் லேண்டாவும் இருக்கலாம், பிரைவேட் லேண்டாவும் இருக்கலாம், இல்ல ஏரி குளம் அந்த மாதிரி இருக்கிற புறம்போக்கு லேண்ட நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் கூட அது என்க்ரோச்மெண்ட் கீழே வரும். இதுல 3 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைவேட் என்க்ரோச்மெண்ட். பிரைவேட் என்க்ரோச்மெண்ட்னா என்னன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களோட இடத்தை தாண்டி, அதாவது எஃப்எம்பி ஸ்கெட்ச்ல அவங்க வாங்கின இல்ல அவங்களுக்கு உரிமையான இடத்தை தாண்டி உங்க இடத்துல அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க, இல்ல கட்டடம் கட்டியிருக்காங்க, ஏன் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க அப்படின்னா கூட ஆக்கிரமிப்பு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் யூஸ் அப்படின்னு காமன் பாத்வேன்னு சொல்லி நம்ம எல்லாருமே இடம் விட்டுருப்போம். சோ காமன் பாத்வேல கீழே காலியான இடமா இருக்கும். அந்த காலியான இடம் அங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே காமன் பாத்வேயா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல பால்கனியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி அந்த பாதைய மேல இருந்து கவர் பண்றாங்க அப்படின்னா கூட அது என்க்ரோச்மெண்ட் தான். சோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில, காமன் ப்ராப்பர்ட்டியில, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க இன்டென்ஷனலா அத யூஸ் பண்றாங்க, அந்த ஓனர்ஸோட ரைட்ஸ் கிளைம் பண்ணாம யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னா அது பிரைவேட் என்க்ரோச்மெண்ட். இப்பெல்லாம் பார்க்கிங் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் திடீர்னு கேட்டு திறந்து பார்த்தா ஒரு வண்டி இருக்கும், இல்ல கார் இருக்கும். ஏன் நமக்கு ரிசர்வ் பண்ண கார் பார்க்கிங்லயும் சரி, பைக் பார்க்கிங்லயும் சரி வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது எல்லாம் கூட ட்ரெஸ்பாசிங், என்க்ரோச்மெண்ட் எல்லாத்துலயும் கூட வரும். சோ நம்ம தான் உஷாரா இருக்கணும். அடுத்து கவர்மெண்ட் லேண்ட் என்க்ரோச்மெண்ட். கவர்மெண்டோட இடத்துல நம்ம ஒரு கடை நடத்தினாலோ இல்ல சுத்தி யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு வீடு கட்டினாலோ, ஒரு பட்டா இல்லாத இடத்துல நம்ம வீடு கட்டினாலோ எல்லாமே கவர்மெண்ட், அதாவது புறம்போக்கு இடம், கோவில் இடம், அதுக்கப்புறம் ஏரி, புறம்போக்கு, குட்டை, இது எல்லாத்துலயும் யாராவது இண்டிவிஜுவல் அதுல பொசஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்க்ரோச்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லேண்ட் அப்படிங்கிற ஒரு டெபினிஷன் கீழே வரும். ரோடு பேமெண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கறது இப்போ காமனா எல்லாருமே சொல்லி, இப்போ காமன் ரோட்வேல நீங்க நிறைய தள்ளுவண்டி கடையை பார்க்கலாம், நிறைய குட்டி குட்டி கடை பார்க்கலாம், ஷாப்ஸ் பார்க்கலாம். அதெல்லாம் எதுல இருக்கும்? காமன் ரோட்ல, பப்ளிக் ரோட்ல இருக்கும். அந்த ரோடு எதுக்காக போடப்பட்டது? எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, டிராபிக் சீக்கிரம் கிளியர் ஆகணும், 2 பக்கமும் வண்டி ஈஸியா மூவ் ஆகும் பர்பஸ்க்காக போடப்பட்ட ரோட்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கடை வச்சிருக்கிறதுனால அந்த கடையோட இடத்த சுத்தி நிறைய பேர், ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் கன்சியூமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. சோ அதனால டிராபிக் பிளாக் ஆகி அந்த மாதிரி சஃபர் ஆகிறவங்களும் நிறைய இருக்காங்க. சோ இதுவும் ஒரு வகையில என்க்ரோச்மெண்ட் தான். சரி, இந்த ட்ரெஸ்பாஸ்க்கும் என்க்ரோச்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிறது நீங்க அவங்களோட இடத்துல இல்லீகலா இல்ல அன்லாஃபுல்லா நுழையறீங்க அப்படின்னா ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா இன்னொருத்தரோட இடத்துல, கவர்மெண்ட் இடத்துல நீங்க பர்மனண்டா அங்கேயே இருக்க ட்ரை பண்றீங்க, இல்ல பொசஷன் எடுத்துக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா என்க்ரோச்மெண்ட். சரி, இன்னைக்கு இந்த என்க்ரோச்மெண்ட் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னாக்கா அதிகம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில மக்கள் தங்களுடைய ப்ராப்பர்ட்டி மீதான ரைட்ஸை எப்படி பாதுகாக்க முடியும்? உங்களோட இடத்துல வேற யாராவது என்க்ரோச் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தது, இல்ல நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட இடம் டாக்குமெண்ட் படியும் சரி, பட்டா படியும் சரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. நீங்க ஒரு சர்வேயரை கூட்டிட்டு உங்க இடத்த, உங்க நிலத்தை நீங்க முதல்ல சர்வே பண்ணுங்க. அப்படி நீங்க ஏதாவது என்க்ரோச்மெண்ட் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது என்க்ரோச்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாரு அந்த இடத்த இல்லீகலா எடுத்திருக்காங்களோ, என்க்ரோச் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட முதல்ல சொல்லி பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, என்க்ரோச் ஆயிருக்கு, கொஞ்சம் அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஓகேன்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. இன்கேஸ் அவங்க ரிமூவ் பண்ண மறுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அடுத்து அவங்க கிட்ட லீகல் நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பணும். அதுக்கு நாங்க இருக்கோம், நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த லீகல் நோட்டீஸ்க்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அந்த ரிப்ளை கேட்ட மாதிரி நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன டிசைட் பண்ணுங்க. அப்படி உங்க லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை எதுவுமே இல்ல,
இல்ல அவங்களோட ரிப்ளை நோட்டீஸ்லயும் இது அவங்க இடம் தான் அப்படின்னு உங்க இடத்த அவங்க தப்பா கிளைம் பண்றாங்க அப்படின்னா நீங்க அடுத்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க உங்க இடத்த என்க்ரோச் பண்ணிருக்காங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, எவிடன்ஸ் கொடுங்க. விஷயத்த ஸ்டேஷன்ல அவங்க பாத்துப்பாங்க. இல்ல நீங்க சிவில் சூட் ஃபைல் பண்ணுங்க, உங்க இடத்த என்க்ரோச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லி நீங்க சிவில் சூட் ஃபைல் பண்ணி நீங்க அவங்க உங்க இடத்த மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா உங்க இடத்த விட்டுட்டு போயே ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வரும், மிச்சத்தை கோர்ட் பாத்துக்கும். உங்களுக்கு உண்டான டேமேஜஸும் கோர்ட் கொடுக்கும். கவர்மெண்ட் லேண்ட் என்க்ரோச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் முதல்ல இடத்த சர்வே எடுப்பாங்க. அதாவது பிரைவேட் லேண்ட்ல நான் என்ன பண்ண சொன்னனோ அதே தான் கவர்மெண்ட் லேண்டுக்கும் என்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆபீசர்ஸ் எடுப்பாங்க. அவங்க வருவாங்க, சர்வே பண்ணுவாங்க, முதல்ல வெரிஃபை இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்சர்ன் பர்சன் கிட்ட நோட்டீஸ் கொடுப்பாங்க, எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த எவிக்ஷன் நோட்டீஸ்க்கு ரிப்ளை என்ன கொடுக்குறீங்கிறத பார்த்துட்டு பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்து அந்த இடத்த நீங்க எந்த அளவு என்க்ரோச் பண்ணிருக்கீங்க, அந்த இடத்துல பில்டிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. இல்ல நீங்க குடியிருந்தீங்க அப்படின்னா உங்க அந்த இடத்த விட்டு வெளியேற்றிடுவாங்க, எவிக்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி டெமாலிஷ் பண்ணும்போதோ எவிக்ஷன் பண்ணும்போதோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்துப்பாங்க. சரி, இப்போ ஒருத்தன் கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டியோ இல்ல அதனுடைய லேண்டையோ ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 1905 இருக்கு. கலெக்டர் இல்ல தாசில்தார் அந்த இடத்துல எந்த அளவு என்க்ரோச்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்ணுவாங்க. அந்த அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி அந்த கன்சர்ன் பர்சனுக்கு பெனால்டி லெவி பண்ணுவாங்க. பெனால்டி கொடுத்துட்டு அந்த நோட்டீஸ் வச்சு அவங்க கன்சர்ன் பர்சனை அந்த இடத்த விட்டு எவிக்ட் பண்ண வைப்பாங்க. அரசுக்கு சொந்தமான ஏரி புறம்போக்கு நிலங்களை யாராவது அரசுக்கு தெரியாமலோ அல்லது அனுபவ பாக்கியத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாமலோ யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சாக்கா அரசு அதுக்கு என்ன செய்யும்? தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 1905 படி கவர்மெண்ட் லேண்ட்னா கவர்மெண்டோட பர்மிஷன் இல்லாம அந்த இடத்துல வாழ இல்ல பொசிஷன்ல இருக்கிற எல்லாரையுமே எவிக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெனால்ட்டியும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு தாலுக்லயும் டிவிஷன்லயும் ரெட்ரஸல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். சோ அதுல அசஸ் பண்ணுவாங்க என்ன என்க்ரோச்மெண்ட் இருக்கு, எந்த அளவு நடந்திருக்குங்கிறத அசஸ் பண்ணுவாங்க. ரெவென்யூ அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்கு. சோ அதுல வாட்டர் பாடிஸ் எதையாவது என்க்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி ரிமூவ் பண்றது, அந்த என்க்ரோச்மெண்ட் என்ன பண்றது அப்படிங்கறதையும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பப்ளிக் லேண்ட பப்ளிக்காக தான் இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. அப்படி எவிக்ஷன் பண்ணும்போது எவிக்ட் பண்ணப்படுறவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கணும், ஒரு ஃபேர் அண்ட் டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதும் கவர்மெண்டோட ப்ராசஸ். அப்படி எவிக்ட் பண்றவங்களுக்கு ஒரு ரீசனபிள் டைமுக்கு முன்னாடியே ஒரு ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்திருக்கணும். அந்த ப்ராப்பர் நோட்டீஸ்க்கு அவங்க சைட்ல இருந்து என்ன ரிப்ளை வருது அப்படிங்கறதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறதுதான் கவர்மெண்டோட ஸ்டெப்ஸ். ஆர்டிகல் 112 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் படி நீங்க கவர்மெண்ட் இடத்துல வாட்டர் பாடியில இன் ஸ்பெசிபிக் ஏதாவது லேக் பக்கத்துலயோ ஓடையிலயோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இல்லீகலா ஆக்குபை பண்ணிருக்கீங்க, என்க்ரோச் பண்ணிருக்கீங்க, ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் 50 வருஷம் கிட்ட நீங்க இருந்தீங்க அப்படின்னா கூட கவர்மெண்ட் இடம் அப்படின்னா உங்களை எவிக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்க பேருக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்திருக்காது. பட்டா இல்லாத எந்த இடமும், டாக்குமெண்ட் இல்லாத எந்த இடமும், கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி கவர்மெண்ட்னு போட்டிருக்க எல்லா இடமும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் தான். இப்ப நான் சொன்ன எல்லாமே கர்நாடகா போர்ட் ஆஃப் வக்ஃப் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சுப்ரீம் கோர்ட்ல 2004ல வந்த கேஸ், சித்திக் வர்சஸ் மஹந்த் சுரேஷ் தாஸ் அப்படின்னு 2019ல சுப்ரீம் கோர்ட்ல வந்த கேஸ், தேஸ்ராஜ் வர்சஸ் பகத் ராம் அப்படின்னு 2007ல சுப்ரீம் கோர்ட்ல வந்த கேஸ், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் டி.கே. சண்முகம் அப்படின்னு 2015ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்த கேஸ், எம்.சி. மேத்தா வர்சஸ் கமல்நாத் அப்படின்னு 1997ல சுப்ரீம் கோர்ட்ல வந்த கேஸ். இந்த எல்லா கேஸ்லயும் புறம்போக்கு லேண்ட் ஐடென்டிஃபை பண்றதுல இருந்தும் அதோட ப்ராசஸ்ல இருந்தும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கான்சிக்வன்சஸையும் அதுல ரிலை பண்ணிருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் லேண்ட ரொம்ப நாளா என்க்ரோச் பண்ணி சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்குள்ள அவங்களுக்கு அந்த நிலத்துக்கான ரைட்ஸ் கிடைக்குமா? ஒருவேளை அப்படி என்க்ரோச் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏழைகளா இருந்தாக்கா அவங்களுக்கு அரசு ஏதாவது சலுகை செய்ய முடியுமா? டி.கே. சண்முகம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு 2015ல நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கேஸ் ஒண்ணு இருக்கு. அதுல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, நீங்க 40 வருஷம் கூட ஒரு வாட்டர் பாடியில ஒரு ஏரி புறம்போக்கு இடத்துல நீங்க வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னா அது கவர்மெண்டோட இடம் அப்படின்னு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்துச்சு, உங்க பேர்ல அதுல பட்டா இல்ல, டாக்குமெண்ட் இல்ல, கவர்மெண்ட் லேண்ட்ல அப்படின்னா என்க்ரோச்மெண்ட் தானே தவிர உங்களுக்கு அந்த லேண்ட்ல எந்த விதமான ரைட்ஸும் வராது. எப்போ உங்களை கவர்மெண்ட் அந்த இடத்துல இருந்து வெளியே போங்கன்னு எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுக்குதோ அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி ஆகணும்.
அதே மாதிரி எம்சி மேத்தா வர்சஸ் கமல்நாத் அப்படிங்கிற வழக்கு 1997ல சுப்ரீம் கோர்ட் லேக்ஸ் வாட்டர் பாடிஸ் இது எல்லாமே பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு அப்படின்னும் கவர்மெண்ட் இஸ் அ ட்ரஸ்டி அண்ட் இட் கான்ட் அலோவ் எனி பிரைவேட் ஓனர்ஷிப் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க 30-40 வருஷம் அதே இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கீங்க, நீங்க 2 தலைமுறையா அதே வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா கூட அது ஏரி இல்ல வாய்க்காலோட இடம், அதாவது வாட்டர் பாடியோட இடம் அப்படின்னு தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னு கவர்மெண்ட் உங்ககிட்ட மறுபடியும் இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க போய் தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்க ரொம்ப நாளா வாழ்ந்தீங்க, அந்த இடத்துல என்னோட வீடு இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஓனர்ஷிப் இருக்கு, ஈஸ்மெண்ட் ரைட்ஸ் இருக்குன்னு நீங்க எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. அரசு ஒரு ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கும் போது அங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் வந்து கொடுக்கப்படணும், அந்த மக்களுக்கு எது எதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணும் அரசு? செக்ஷன் 6 ஆஃப் தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 1905 படி அவங்களுக்கு முதல்ல ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் அத ஷோகாஸ் நோட்டீஸ்னு சொல்லுவோம். உங்களை ஏன் கவர்மெண்ட் அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்ப கூடாது அப்படின்னு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பும். அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ல அந்த இடத்துக்கு உண்டான டீடைல்ஸ் ப்ராப்பரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எந்த சர்வே நம்பர்ல இருக்கீங்களோ அந்த சர்வே நம்பர், அந்த டோர் நம்பர், அந்த ஸ்ட்ரீட் நம்பர், அந்த லொகேஷன் எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரீசனபிள் டைம் கொடுப்பாங்க அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு பதில் அனுப்புறதுக்கு. நீங்க உங்க சைடு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ, இல்ல நீங்க கவர்மெண்ட் என்ன சொல்ல விரும்புறீங்களோ எல்லாத்தையும் அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு நீங்க ரிப்ளையா அனுப்பணும். அதுக்கப்புறம் உங்க சைட்ல இருந்து வர்ற ரிப்ளைய பேஸ் பண்ணி அவங்க உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்கிரிஷன்ல அவங்க ஒரு இன்கேஸ் உங்களை என்க்ரோச்மெண்ட் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் 7 ஆஃப் தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 1905 படி உங்களை அந்த இடத்துல இருந்து எவிக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எவிக்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த எவிக்ஷன் ஆர்டர்ல ஒரு நாள் பிரிஸ்கிரைப் பண்ணி அந்த நாள்ல நீங்க எவிக்ட் ஆகணும், அந்த நாள்ல இல்ல அந்த நாளுக்குள்ள நீங்க அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு எவிக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்படி உங்களை எவிக்ட் பண்ணும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்துப்பாங்க. அந்த கவர்மெண்ட் லேண்ட்ல ஏதாவது வீடு கட்டிருக்கீங்க, பில்டிங் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட அதை இடிச்சு தள்ளிடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட் லேண்டுக்கு, ஓடைக்கு, வாய்க்காலுக்கு, ஏரிக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு எப்பவுமே கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் பர்சன், அதாவது ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பேர்ல எந்த ஒரு பட்டாவும் கொடுக்காது. இப்ப நான் சொன்ன ப்ரொசீஜர் எதையுமே வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க தாராளமா ஆர்டிகல் 226 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க ஹைகோர்ட்ல ஒரு ரிட் ஃபைல் பண்ணலாம். ஜஸ்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆக்கிரமிப்பு அகற்றி அந்த இடத்தை மீட்க செல்லும் அரசு அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய முதியவர்கள், பெண்கள், குழந்தைகளிடம் எப்படி நடந்துக்கணும்? ஒருவேளை அதிகாரிகள் அத்துமீறல் செய்தாலோ அத்துமீறலால பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு சட்டம் என்ன பாதுகாப்பு கொடுக்கும்? தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் 1905, தமிழ்நாடு பவுண்டரி அண்ட் சர்வேஸ் ஆக்ட் 1923, பாரத் நியாய சங்கீதா ஆக்ட் 2023, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுல ஸ்பெசிபிக்கா ஆர்டிகல் 21. கவர்மெண்ட் எவிக்ட் பண்றாங்க அப்படின்னாலே இப்ப நான் சொன்ன எல்லா ஆக்ட்ஸ்ல இருக்கிற டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். வயசானவங்க, முடியாதவங்க, பெண்கள் இருக்காங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு உரிய சேஃப்டிய இல்ல ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும். படத்துல காமிக்கிற மாதிரி நைட் டைம்ல, எக்ஸாம் டைம்ல, மழை பெய்யும் போது, திருவிழா டைம்ல அந்த மாதிரி எல்லாம் எந்த எவிக்ஷனும் நடக்காது. நீங்க உங்களோட ரிப்ளைல உங்களோட நிலைமைய தெளிவா எழுதிருந்தீங்க, உங்களுக்கு மாற்று இடம் வேணும்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதையும் பரிசீலனை செய்யும். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே ரெடியா வச்சிருப்பாங்க. ஆம்புலன்ஸ் இருப்பாங்க, விமன் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க எல்லாருமே கூட இருப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்கேஸ் இப்ப நான் சொன்ன ஏதாவது வயலேட் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க கோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ண முடியும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. லீகல் எய்டும் உண்டு. உங்களுக்கு ப்ராப்பரா பினான்சியல் அசிஸ்டன்ஸ் இல்ல, உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லீகல் எய்ட் இருக்கு, உங்களுக்கு அவங்க ஃபுல்லா கைட் பண்ணுவாங்க. தங்கப்பன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற கேஸ்ல ரொம்ப தெளிவா நீங்க கவர்மெண்ட் லேண்ட யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, என்க்ரோச் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் சுயமாக சம்பாதித்து வாங்கிய சொத்துக்கு வந்துட்டு பத்திரம், பட்டா, சிட்டா போன்ற எல்லா விதமான அரசு ஆவணங்களை வச்சிருந்தாலும் அரசு அதிகாரிகள் அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அவரை அந்த இடத்தை விட்டு காலி செய்ய சொல்லி வற்புறுத்தினாக்கா சம்பந்தப்பட்ட அந்த நபர் வந்துட்டு உடனே என்ன செய்யணும்? உங்க பேர்ல சேல் டீடோ இல்ல டைட்டில் டீடோ எல்லாமே தெளிவா உங்க பொசிஷன் காமிக்குது, உங்க டைட்டில் ஓனர்ஷிப்பை காமிக்குது, அண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், பட்டா எல்லாமே உங்க பேர்ல இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா உங்க இடம் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து அதை ஆக்கிரமிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப நீங்க உங்க இடத்த கொடுக்குறீங்க, இல்ல கொடுக்க விரும்பல, இல்ல உங்களுக்கு வேற இடம் வேணும் அப்படிங்கிற உங்க ஸ்டாண்ட் நீங்க தெளிவா சொல்லணும்.
கவர்மெண்ட் பப்ளிக் பர்பஸ்க்காகத்தான் பிரைவேட் லேண்ட் என்க்ரோச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அவங்க பிரிட்ஜ் கட்டுறாங்க, அந்த மாதிரி வேற ஏதாவது பஸ் ஸ்டாண்டோ இல்ல ஏர்போர்ட்டோ அந்த மாதிரி பப்ளிக் பர்பஸ் பில்டிங் ஏதாவது ரேஸ் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்விசேஷனை அவங்க எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க இடம் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி காம்பன்சேஷன் கேட்டு இல்ல வேற இடம் கேட்டு உங்களுக்கு எது நான் சொல்றது ஈஸி எனக்கு தெரியும், பட் ஒரு வீடு இல்ல ஒரு இடம் கஷ்டப்பட்டு வாங்குறவங்களுக்கு தான் அதோட நிலைமை என்ன, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. The right to fair compensation and transparency in land acquisition, Rehabilitation and Resettlement Act 2013. இந்த ஆக்ட் என்னடா இவ்வளவு பேரே இவ்வளவு பெருசா இருக்கேன்னு நினைக்காதீங்க, பட் ஆனா இது எல்லாமே இந்த மாதிரி சஃபர் ஆறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த ஆக்டோட மெயின் மோட்டோவே. சிம்பிளா LARR ஆக்ட்னு வச்சுக்கலாம். முதல்ல நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க, எந்த பர்பஸ்க்காக உங்களோட இடம் வேணுங்கிறத, எந்த பப்ளிக் பர்பஸ்க்காக உங்களோட இடம் வேணுங்கிறத முதல்ல ஒரு நோட்டிபிகேஷனா இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ஹியரிங் ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெப்ரசன்டேஷன் நீங்க ஏதாவது கொடுத்திருந்தீங்க இல்ல ஆட்சேபனை தெரிவிச்சீங்க அப்படின்னா கலெக்டர் உங்களோட ரெப்ரசன்டேஷனை அப்ஜெக்ஷனை கன்சிடர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் அக்விசிஷன் ஆர்டர் வரும். உங்களுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அது கவர்மெண்ட் என்ன அவங்க டிஸ்கிரிஷன்ல டிசைட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுவாங்க. அவார்டு உங்க பேர்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த பொசிஷனை கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. ஒரு ப்ராப்பர் நோட்டிபிகேஷனே இல்லாம எந்த விதமான ஹியரிங்கும் நடக்காம ஏதாவது ஒரு அக்விசேஷன் மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி அக்விசேஷன் இல்லீகல். யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் சிவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2014ல சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் ஃபோர்சிபிளா இன்னொரு இண்டிவிஜுவல், அதாவது இன்னொரு தனி மனித பட்டா இருக்கிற இல்ல அவனுக்கு ஓனர்ஷிப் இருக்கிற லேண்ட்ல நுழைய முடியாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஃபோர்சிபிளா இந்த LARR ஆக்ட்ல சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாம எந்த அக்விசேஷனும் பண்ண முடியாது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. பாரத்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படிங்கிற கேஸ்ல 2021ல ஆர்டிகல் 300A, அதாவது எல்லாருக்குமே ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு அப்படிங்கறத 44th அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றாங்க. சோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே இருக்கு. இது கவர்மெண்ட் ஃபோர்சிபிளா இந்த LARR ஆக்ட ஃபாலோ பண்ணாம அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வயலேட் பண்ணி கவர்மெண்ட் ஃபோர்ஸா உங்க லேண்டை எடுக்க முடியாது அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ்ல டீவியேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ரிட் ஃபைல் பண்ண முடியும் ஹைகோர்ட்ல. ஆபீசர்ஸ் உங்களை ஹாரஸ் பண்றாங்க, அவங்க பொசிஷனை மிஸ்யூஸ் பண்றாங்க, உங்களை இல்லீகலா இல்ல அன்லாஃபுல்லா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணாம உங்களை எவிக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா உங்களால அந்த ஆபீசர்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். அது அவங்க சஸ்பென்ஷன் வரைக்கும் அவங்கள கொண்டு போகும். ஆர்டிகல் 300A, நோ டெப்ரிவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வித்அவுட் லா. சட்டத்தோட அங்கீகாரம் இல்லாம உங்களோட தனிப்பட்ட சொத்தை யாராலையுமே பறிக்க முடியாது அப்படிங்கறதுதான். சட்டத்தை ஃபாலோ பண்ணாம உங்களோட சொத்தை யாரும் அபகரிக்க முடியாது அப்படிங்கிறதுதான். LARR ஆக்ட் 2013 அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், உங்களுக்கு ப்ராப்பரா காம்பன்சேஷன் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆர்டிகல் 14 and 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். லாவை சரியா பயன்படுத்தணும், எல்லாரையும் சமமா பார்க்கணும், யாரையும் வந்து டிப்ரைவ் பண்ணக்கூடாது இல்ல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்களை உங்க தன்மானத்துக்கு ஏத்த மாதிரி டிக்னிட்டியோட நடத்தணும். ஆக்கிரமிப்பு அகற்றும் போது கவர்மெண்ட் அங்க இருக்கிற மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குதா? அப்படி ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் மறுக்கும் போது பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்துட்டு நீதிமன்றத்தின் உதவியை நாடுனா சட்டம் அவங்களுக்கு உதவுமா? எப்பவுமே உங்களுக்கு மாற்று இடம் கவர்மெண்டா வழங்காது. நீங்க ரெக்வஸ்ட் பண்ணணும், உங்க பொசிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் சஜஸ்ட் பண்ணும். சில சமயம் உங்க ரெப்ரசன்டேஷன்ஸ் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணலைன்னா நீங்க வேற வழி இல்லாம கோர்ட்டுக்கு போய் ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் வாங்குற சூழ்நிலையும் அரைஸ் ஆகலாம். விஷயம் ஒண்ணுதான், கவர்மெண்ட் லேண்ட்ல தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வாடகைக்காவது இருங்க, இல்ல சொந்த கூரை நமக்குன்னு ஒண்ணு பாருங்க. அரெஸ்ட் பண்றவங்க கிட்ட எந்த விதமான தேவையில்லாத ஃபோர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண கூடாதுன்னு, அவங்க ரொம்ப துன்புறுத்த கூடாதுன்னு, அவங்க கிட்ட மெமராண்டம் ஆஃப் அரெஸ்ட் ஒரு காப்பி கொடுக்கணும் அப்படின்னும், உங்களுக்கு லாயர் கிட்ட பேசுறதுக்கு உதவி செய்யணும்னோ, அப்படி இன்கேஸ் உங்களால வைக்க முடியல அப்படின்னா லீகல் எய்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும், உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டே இருந்தா கூட ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் டிக்னிட்டியை எந்த ஆங்கிள்லயும் வயலேட் பண்ணக்கூடாதுங்கிறதையும், குற்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்னால உங்களுக்கு எல்லா ஆங்கிள்லயும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதையும்,